ஆத்ம வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு யாம் இருக்க பயமேன், இனி எல்லாம் சுகமே. கொப்பர தேங்காய். கொப்பர தேங்காய் எலும்பு மண்டல பாதுகாப்புக்கு, உறுதித்தன்மைக்கு ஒரு அற்புதமான உணவு மருந்து. இந்த கொப்பர தேங்காய் இறை வழிபாட்டில் நம்ம வேண்டுதல் பிரார்த்தனை நிர்வாகத்திற்கு கோயிலில் தேங்காய் உடைக்கிறோம். 18ஆம் படிக்கட்டு ஐயப்ப சாமிக்கு நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு தேங்காய் மூலமாக நெய் அபிஷேகம் பண்ணுறோம். டிஸ்டிக் வைக்கிறதுக்கு தேங்காவில் சூடத்தை ஏற்றி சிறு தேங்காய் உடைக்கிறோம். இறந்துட்டா அந்த ஆத்மா இறைவனை சேர்றதுக்கு வழி கூட்டி அனுப்புது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் தேங்காவை உடைச்சி அந்த ஆத்மா வழி கூட்டி விடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்படி பயன்படுத்தக்கூடிய கொப்பரை தேங்காய் நம்ம பச்சையாக மென்று உமையோடு கலந்து உள்ளே சாப்பிடும்போது உடம்பு நிற்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் ஒரு செயல்பாட்டு கொண்டு வரதுக்கு பிரதானமாக இருக்கிறது எலும்பு மண்டலம். அந்த எலும்பு மண்டல உறுதிக்கு மனுஷனுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு தான் தேங்காய். யாருக்கெல்லாம் எலும்பு மண்டலத்தில் பிரச்சனை இருக்குதோ, வலி இருக்குதோ, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த கொப்பரை தேங்காயை தினந்தோறும் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்து மென்று உமையோட சாப்பிட்றது நல்லது. முடியாதவங்க துருவி எடுத்துக்கலாம். அதுக்கும் முடியாதவங்க இந்த தேங்காய் பாலை எடுத்து கொஞ்சம் உமையோட கலந்து சப்பி சாப்பிடலாம். தேங்காயில் 3 கண்கள் இருக்குது. ஆணவம், கண்மம், மாயன்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களையும் நம்ம உடம்புல உடத்தி எறியக்கூடியது தான் தேங்காய். தமிழில் ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்குது, அக்கண்ணான்னு சொல்லுவாங்க. அந்த அக்கண்ணா எதில் இருக்குன்னா தேங்காவில் இருக்குது. நம்ம உடம்புலையும் 3 கண்கள் இருக்குது. பார்க்கறதுக்கு 2 கண்கள், உட்புற நோக்கி பிரதானமாக நம்ம பேரின்பத்தை அடையிறதுக்கு புருவமையன்னு ஒரு கண் இருக்குது. இந்த 3வது கண் சிற்றின்பத்திலேருந்து பேரின்ப நிலையை அடைய பிரதான உணவு தேங்காய். இப்படிப்பட்ட தேங்காயை நம்ம ஆளுங்க கொழுப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அது ஒரு தவறான புரிதல் உணர்வு. உலகத்திலேயே நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு எதில் இருக்குன்னா தேங்காயில் தான் இருக்குது. கொப்பரை தேங்காவை பச்சையாக உமையோட மென்று சாப்பிடும் போது மட்டும்தான் நம்ம உடம்புக்கு அது மருந்தாக செயல்படும். வேறு எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் அது முழுமையாக நமக்கு பலனை கொடுக்காது. கொப்பரை தேங்காயை முழுமையாக நாம் உட்கொள்வோம், ஆரோக்கியமாக இருப்போம், விவசாயம் காப்போம், மண்வளம் காப்போம். இயற்கையே உண்மை கடவுள். அன்புடன், அதிக அன்புடன், ஆர். ஜெய்சங்கர், நெல்லிக்குப்பம்.